அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக கிளாஸ் போட முடியல. இப்போவுமே கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போது மற்ற எக்ஸாமுக்கு குரூப் 2, குரூப் 4 ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அனலைஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எதுக்காக எக்கனாமிக்ஸ் முதல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் குரூப் 1 மட்டும் பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து எடுக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் குரூப் 1 மட்டும் 40 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ ஜூன் 15ஆம் தேதி குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த அனலைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த எக்கனாமிக் பாலிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அந்த வகையில் எப்போ இருந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2020 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்குறதா சொல்லியிருக்கோம். 2020 இருக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் முடிச்சாச்சு, 2021 முடிச்சாச்சு, 2022 முடிச்சாச்சு. இப்போது 2023 கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் ஆல்ரெடி ஒரு வீடியோ 2023 போட்டாச்சு. இப்போ பார்க்குறது நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். பண மசோதா மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. பண மசோதாவை பற்றி இங்கே நமக்கு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 4 கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இது மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது, இது கரெக்டு. அடுத்தது சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். ஸோ அது பண மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படிங்கிறத சபாநாயகர் தான் சான்று கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரி. மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. அது மாதிரி தான் மாநிலங்களவை மற்ற மசோதாக்களில் திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் பண மசோதாவில் திருத்தம் கொண்டு வர முடியாது. ஸோ மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறு. குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஸோ மற்ற மசோதாக்களுக்கு 3 மாதம் 6 மாதம் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அந்த மாதிரியான அதிகாரங்கள் பண மசோதாவில் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. ஸோ ஒப்புதல் உடனே கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் பாருங்களேன், பியில் 1, 2 மற்றும் 4 இது மட்டும் சரி. 3ஆவது இருக்கக்கூடியது தவறு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பெண்கள் மேம்பாடை குறித்து கீழ்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது எல்லாமே எதை பற்றி கொடுத்துருக்காங்க? பெண்களின் மேம்பாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. பெண்கள் மேம்பாடு சம்மந்தமாக எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முடிவெடுத்தலில் பெண்களின் ஈடுபாடை அதிகரிப்பது. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் அதிகமாக ஈடுபடணும் அப்படிங்கிறது, பெண்களுடைய ஈடுபாட்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது. பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது இதுவும் சரி. முறை சாராத அமைப்புகளில் பெண்களின் பணிநிலையை மேம்படுத்தணும், அதுக்கான நடவடிக்கைகளை தொடங்கணும் அப்படிங்கிறது இதுவுமே சரி. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. முடிவெடுக்கிறதுல பெண்களுடைய ஈடுபாட்டை அதிகரிக்க வைக்கிறது, பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுறது, முறை சாராத அமைப்புகளில் பெண்களின் பணிநிலையை மேம்படுத்துறது, இந்த நடவடிக்கையை தான் தொடங்கணும். அடுத்த கேள்வி, சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி கொடுத்துருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எது இலக்கு அடிப்படையாச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய நுகர்வு, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வை அடிப்படையாக வச்சு தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படுகிறது. அதாவது கவர்மெண்ட்ஸ்க்கு, சரியா? மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இதற்கும் வங்கியாக செயல்படுது இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா வங்கிகளின் வங்கியாகவும் செயல்படுகிறது. இந்த கேள்வியும் கேட்பாங்க, சரியா? வங்கிகளின் வங்கியாக செயல்படுவது எது? ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் வங்கின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற வங்கிகளுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுது, கடன் தேவைப்படுது அப்படின்னா எங்கே போய் வாங்குவாங்க? கடைசி நிலையாக இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட போயிட்டு வாங்குவாங்க. அதனால இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, இறுதி நிலை ஈஓன், அதாவது கடைசி நிலையில் கொடுப்பவருங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். டேஸ் மாதிரி 4வது 5ஆண்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிஇஎல்ஃபி மாதிரி, சரியா? இந்த சிஇஎல்ஃபி அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது, சரியா? அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியலன்னா விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன், பட் எத்தனை பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். சிஎல்பி மாடல்னால் என்ன? அதே மாதிரி ஹரட்டோமர் மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு வரும், மகளன் ஆஃபீஸ் மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டம், சக்கரவர்த்தி மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே தனித்தனி, இந்த ஹரட்டோமர் மாதிரி மகளன் ஆஃபீஸ் மாதிரியெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது, பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் எந்த துறையுடைய கடமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் தான் செய்வாங்க. சரியா? மதுவுக்கு அடிமையானவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதும் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறதும் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் அந்த துறையுடைய கடமைகள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கடலூரில். சரியா? தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க இல்லையா, அதன்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர். அதுவே ஆண் பெண் விகிதாச்சார பாலினம் குறைவாக இருப்பது வந்து தர்மபுரி. பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் 2011 அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா. சரியா? அதாவது எந்த மாநிலத்தில் 2011 படி தேசிய சராசரியை விட, தேசிய அளவில் இந்திய சராசரியை விட எந்த மாநில சராசரி அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஷின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்திய சராசரி எவ்வளோன்னு தெரிஞ்சு வந்துருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படியிலான கல்வி அறிவு விகிதம் இதுவும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 14, 2016. ஜனவரி 14, 2016 சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்தது. மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் இருக்கக்கூடிய விலங்கு எது? மேக் இன் இந்தியா திட்டம் 2015 கொண்டு வரப்பட்டது. இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சார சின்னம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கம். அடுத்த கேள்வி. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 16, 11, 2021 அதாவது நவம்பர் 16, 2021 அன்று தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகையிலான வணிக பெயர் ஒன்று இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சிமெண்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. எதுன்னு கேட்குறாங்க. வலிமை சிமெண்ட். பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பு அல்லது அலுவலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய புள்ளியியல் அலுவலகம், என்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பியூரா என்பதுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இது இங்கிலீஷில் பார்க்கணும். ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்களில் கூட நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் வழங்கணும் அப்படிங்கிறது. எல்பிஜி மாதிரி வளர்ச்சி அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். சரியா? எல்பிஜி மாதிரி வளர்ச்சி அறிமுகப்படுத்தியது மன்மோகன் சிங் அவர்கள். இந்த எல்பிஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வந்து நானே ஆல்ரெடி கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் மாதிரியே எதை பின்பற்றுது? முன்னவே நான் கேட்டேன். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த ஹரட்டோமர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ மீதி ஒன்று அந்த மகளன் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அது எதுக்கு அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. சர்க்கரை ஆலை. சரியா? சர்க்கரை ஆலை தான் கரும்பு அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய ஆலை இல்லையா, அதனால் வேளாண்மை பேஸ் பண்ணுது. அடுத்த கேள்வி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வர்றதுகள் நிலையானதாக இருக்காது. இந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துறை சுய தொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழிற்சாலைகள் தொழில் செய்வோர் தான் உள்ளடக்கி இருக்கு. இந்த காரணத்தினால தான் ஒழுங்குபடுத்தப்படாத துறைகளில் வேலைவாய்ப்புகள் வந்து வரையறை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி தான். அதே மாதிரி கூற்றுக்கான காரணம் ஆரும் சரியாக தான் இருக்குது, விளக்கம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அடுத்து பாருங்கள். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டமாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் திட்டம், 3வது திட்டம், 7வது திட்டமெல்லாம் வெற்றியடைந்த திட்டம். 5வது திட்டம் வந்து வெற்றியடையாது. ஏன்னா அதோடைய இலக்கை வந்து அதை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ 1, 3 மற்றும் 4 இருக்கக்கூடியது. அதாவது 1ல் முதல் 5 ஆண்டு திட்டம் இருக்குது. சரி, 1, 3 வந்து வெற்றி அடைந்திருக்காது.
ஏன்னா 3 வெற்றி அடையாததுக்கு பிறகு தான் 3வது ஐந்தாண்டு திட்டம் முடித்த பிறகு 3 ஆண்டுகள் வந்து ஆண்டு திட்டங்கள் நடைபெற்றிருக்கும். 5வது ஐந்தாண்டு திட்டம் 7வது ஐந்தாண்டு திட்டமெல்லாம் வெற்றி அடைந்தது. உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் மட்டும் இந்தியாவில் எத்தனை % இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம்? நான் சொன்னேன் இல்லையா, நார்மலாக பாலின விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தருமபுரி. குழந்தை பாலின விகிதம்னு கேட்கும்போது தான் கடலூர் எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. மும்பையில் தொடங்கப்பட்டது. சரியா, இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டது? மும்பையில். மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். மக்களை தேடி மருத்துவம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? கிருஷ்ணகிரி. நிதி ஆயோக் 2018 இந்த அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டின் தமிழ்நாட்டோட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் இடம். நிதி ஆயோக் 2018 அறிக்கை விடுறாங்களே, ஒவ்வொரு வருஷமே நிதி ஆயோக் வந்து சுகாதார குறியீடுகள் அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி 2018 கொடுத்ததில் இந்தியாவில் தமிழ்நாட்டோட இடம் 3. எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை மேம்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில். சரியா, நேரு அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. பாரத ரிசர்வ் வங்கியோடைய முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓஸ்போன் ஸ்மித். இது வந்து நீங்கள் ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்னு வச்சுட்டு 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எழுத்தையும் லாஸ்ட் எழுத்தையும் வச்சு அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஃபஸ்ட் யாருங்கிறது. அவர் ஒரு ஆங்கிலேயர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து எதில் வரும் அப்படின்னா நேர்முக வரி, அதாவது டைரக்ட் டேக்ஸ். அடுத்த கேள்வி, மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. காகித பணத்தை வெளியிடுறாங்க, இது சரிதான். தொழிற்சாலைகளுக்கு உரிமை வழங்குறாங்களா? கிடையாது. அரசுக்கு வங்கியாக செயல்படுறாங்களா? ஆமாம். ஸோ 1, 3 தான் சரி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வருவனவற்றில் புதிய கற்காலம் குறித்து. ஆக்சுவலாக இது ஒரு கொஷின் வந்து மாறி வந்திருக்கு. புதிய கற்காலம் பற்றி ஹிஸ்ட்ரி கொஷினு. உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களுடைய பீரியட். சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சமூக சமத்துவம் இன்மை. இது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா, நேரடி வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு, வணிக கடன்கள், வெளிநாட்டு நிறுவன உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் பார்த்திங்கன்னா 2, 1, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதுக்கு 2, 2வது இருக்கக்கூடியதுக்கு 1, அப்புறம் 3வது இருக்கக்கூடியதுக்கு 3, 4வதுக்கு 4. ஸோ இது 2 மாறி இருக்குது பாருங்கள். நேரடி வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது வெளிநாட்டு மூலதனத்தால் நாட்டுடைய உற்பத்தி சொத்துக்கள் உருவாக்கப்படுவது. வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு அப்படிங்கிறது நாட்டின் பங்குகள், பத்திரங்கள் மற்றும் பணம் இவைகளை வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்வது. வணிக கடன்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் கிட்டேருந்து கடனை உருவாக்குறது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவன உதவிகள் அப்படிங்கிறது வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி உதவியை வந்து கொடுக்கறது. ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதலாக எந்த மாவட்டங்களில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3. 2ல் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். திருநெல்வேலியும் தூத்துக்குடியும். இந்த 2 மாவட்டங்களில் தான் ஃபஸ்ட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தொடங்கப்படுது. அடுத்த கேள்வி, பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட்டை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தை பற்றின ஆய்வு இவருடைய தலைமையில் வந்து நடத்தும். எந்த குழு? முதன்மை பொருளாதார ஆலோசகர் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த குழுவின் மூலமாக நடத்தப்படும். பட்ஜெட் வெளியீட்டுக்கு முன்பு இது 2 டைம் வந்துருச்சு. மகிழா கிசான் சகக்கிரகன் பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை பற்றிய கூற்றுகள் வந்து மொத்தம் 4 கொடுத்துட்டாங்க. சரியா, இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும், இது சரியானது. பெண்களை விளையாட்டில் ஈடுபாடு கொள்ள செய்வது வராது. வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யணும், அது 2ம் 4ம் சரி. முறையான முதலீடுகள் செய்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யணும். அமெரிக்காவை சேர்ந்த ஹெல்த் ஹெவெக்ஸ் இன்ஸ்டிடியூட் காற்றின் தரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை 7000க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆய்வு செய்தாங்க. அதில் டில்லி முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ? PM 2.5 இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1985. PMRY அப்படிங்கிறதுடைய அப்ரிவேஷன் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறதா PMRY.
ஃப்ரெக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப், அதாவது பிறழ்ச்சி வேலையின்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டின் தன்மார்பு வேலையின்மையுடைய மாற்றம் தான் பிறழ்ச்சி வேலையின்மை. டேஸ் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழே அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய பணாங்காடியில் இருக்கக்கூடிய குறைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பு கிடையாது, பல்வேறு விதமான பண வட்டி வீதம் இருக்குது, பில்லங்காடி இன்மையாக இருக்குது. ஸோ 1, 2 மற்றும் 3 இது 3மே வரும். இந்திய திட்டங்களில் முதலாவது செயல் வடிவ திட்டம் வடிவமைத்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஸ்வேஸ்வரய்யா அவர்கள். சரியா, இந்திய திட்டங்கள்லேயே முதலாவது செயல் வடிவ திட்டம் வடிவமைத்த பெருமை விஸ்வேஸ்வரய்யா அவர்களை சேரும். முதலாவது தொழில் கொள்கை திருமணம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க 1948. இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு அப்படிங்கிற கருத்து எங்கிருந்து உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் வெட்டர்பர்ன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்திய திட்டங்களில் முதலாவது செயல் வடிவமைத்த பெருமை யாரை சாரும்? விஸ்வேஸ்வரய்யா. முதலாவது தொழிற்கொள்கை திருமணம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948. மனிதவளம் என்னும் சொல் குறிக்கப்படுவது எது? ஒட்டுமொத்த மக்களுடைய திறமை. இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனமே கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NEPG அப்படிங்கிறது தான். இதில் டிட்கோ, சிட்கோ, சிப்காட்லாம் வந்து தொழில்துறை நிறுவனங்கள். இது எல்லாமே வந்து தொடங்கப்பட்ட ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணுத்துக்குமே ஆல்ரெடி இருந்த கொஷின்ஸில் நம்ம வீடியோஸ்லேயே நான் இதை உங்களுக்கு ஆன்சர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது கொஷின்ஸ் தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணுத்துக்கும் ஆன்சர் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரே இடத்துல போட்டு வைங்க, பின் பண்ணி வைப்போம் நம்ம, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலவினங்கள் அவற்றின் தொடர்பு பொருட்களை சரியாக பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 1, 4 அப்படின்னு பொருந்தணும். மூலதன செலவு அப்படிங்கிறது பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம். வருவாய் செலவு அப்படிங்கிறது சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி. துறை சார்ந்த செலவுகள் ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி. ஒத்திவைக்கப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான முன்கூட்டியே பணம் செலுத்துதல். இதை மேட்ச் பண்ணும்போது 2, 3, 1, 4 ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இன்னும் 2ஆக பிரிக்கப்படலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2ஆக பிரிக்க முடியாத மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். TNUHP விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் TNUHP அப்படின்னு சொல்கிறாங்க. 1947ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கினது யாருன்னு கேட்டிருக்காங்க. மாப்பு சிவஞானம் அவர்கள். இது ஒரு கொஷின் மாறி வந்திருக்கு. சரியா, இடையில் அதை கட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1989 தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1947 ஃபஸ்ட்டு யூனியன் பட்ஜெட் யார் தாக்கல் செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. RK சண்முகம் செட்டி அவர்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, MGNREG அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2005 தொடங்கப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி வந்து 555 ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுர கிலோமீட்டருக்கு 555. ஸோ இந்த கேள்வியோட இந்த கொஷின்ஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இதே 2023 வந்து கிட்டத்தட்ட நமக்கு 20 to 25 கொஷின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற ஒரு 2-3 ஒவ்வொரு வீடியோலையும் அவ்வளோதான் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். சரியா, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.